தற்போதைய அண்மை செய்தி. மயிலாடுதுறை குத்தாலம் அருகே ஆதி திராவிட நலத்துறையில் பணியாற்றிய இடைநிலை ஆசிரியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மயிலாடுதுறை குத்தாலம் அருகே ஆதி திராவிடர் கூடுதலாக 3 மாணவர் விடுதிகளில் காப்பாளர் பணியை மாற்றி தந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக மயிலாடுதுறை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் உள்ளார். சுந்தரமூர்த்தி, இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம். மோனிஷா, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பூவாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரன். ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் தத்தங்குடி துவக்கப்பள்ளியில இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு சமீபத்தில் கூடுதல் பொறுப்பாக, அதாவது ஆசிரியர் பணியை பார்த்து கொண்டே மணல்மேடு, சீர்காழி, ஆக்கூர் ஆகிய 3 இடங்களில் செயல்பட்டு வரும் ஆதிதிராவிட நலத்துறையில் மாணவர் விடுதியில காப்பாளர் பொறுப்பு ஒதுக்கீடு செய்திருக்காங்க உயர் அதிகாரிகள். ஆசிரியர் பணியோட இந்த கூடுதல் பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டதால் தனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாகவும் இவர் அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட வயதான தாய் தந்தையரை தன்னால பார்த்துக்க முடியல, தனது மனைவியும் பணிக்கு சென்று விடுகிறாரு, 1 வயசான குழந்தை இருக்காப்ல வீட்டுல, இதையும் விட எனக்கு நெஞ்சு வலி இருக்கு, முதுகு தண்டுவிட பிரச்சனை இருக்கு, ஹெல்த் வைஸும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதனால கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடங்களை என்னால பார்க்க முடியாது, தயவு செஞ்சு அந்த பணி கூடுதல் பொறுப்புகளை இன்னிட்டு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிதிராவிட நலத்துறையோட அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அது குறித்து செல்போன்லயும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஆனா அதை அந்த ஆதிதிராவிட நலத்துறையினர் நிராகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதிதிராவிட நலத்துறைக்கு அரசு சார்பில் ஃபண்ட் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மாணவர்களுக்கு உணவுக்குன்னு. அதுக்கு 5 மாத காலமாக நிதி ஒதுக்கீடு செய்ததுனால ஃபண்டு கொடுக்கல. சாப்பாட்டுக்கு, காய்கறிக்கு, மளிகைக்கு இதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பணம் அரசாங்கத்திலிருந்து சேரல. இவர் தன்னோட சம்பளத்திலிருந்து இதை செலவு பண்ணியிருக்காரு. இதன் காரணமா வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து வீட்டுல மாட்டி தற்கொலை பண்ணியிருக்காரு. ஆனா இவர் தற்கொலை பண்ணதுக்கு காரணம் வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி இல்ல, அதிகாரிகள் கூடுதல் பணிச்சுமை கொடுத்ததுனாலதான் தற்கொலை செஞ்சிருக்காரு, இதற்கு உரிய விசாரணை நடத்தணும்னு சொல்லி அவரோட உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. உரிய நிவாரணம், அதாவது விசாரணை நடத்தி தங்களுக்கு பதில் சொல்ற வரைக்கும் பிரேதத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வு பகுதியிலேயே இவரோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. மோனிஷா. சுந்தரமூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி.